வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ஹெல்தியான ஓட்ஸ் தோசை எப்படி செய்து பார்ப்போங்க. ஒரு 200 கிராம் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மூடி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துப்போங்க. பாருங்க, நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துருவோம். இப்போ பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க ஓட்ஸை சேர்த்துப்போம். இது கூட ஒரு 100 கிராம் ரவை சேர்த்துக்குங்க. 1 கப் தயிர் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. கலந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு ரவெல்லாம் வந்து. இது கூட வந்து ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு அரை டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி மாவு ஊற்றிப்போங்க. ஊற்றிட்டு நல்லா தீத்திப்போங்க. தீத்திட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வரட்டுங்க. ஒரு சைடு நல்லா செவந்துச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி போட்டுருவோங்க. இன்னும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போங்க. இன்னொரு சைடும் நல்லா செவந்து வெந்து வரட்டும். இன்னொரு சைடு வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான ஹெல்தியான ஓட்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.